இந்திய தேசத்தினுடைய மகத்தான பொதுவுடைமை போராளி அன்பு தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் இயற்கை அடைந்திருக்கிறார். வரலாற்று பூர்வமான வாழ்க்கை, வரலாற்று சிறப்புமிக்க வாழ்க்கை என்று நாம் சிலருடைய வாழ்க்கையை குறிப்பிடுவோம். இது தோழர் நல்லக்கண்ணு அவருடைய இந்த வாழ்க்கையை பொறுத்தவரை அது ஒரு சரித்திரம் அல்லது வரலாறு என்று குறிப்பிடுவது ஏதோ பேரளவிற்கு எல்லோரும் சொல்வதைப் போல் அல்ல. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தினுடைய வரலாற்றை குறிப்பிடுவதும் விளக்குவதும் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பேசுவதும் ஏறக்குறைய 2-3 தான். இந்திய மண்ணில் 1920ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளை உருவானது. கட்சி கிளை உருவான 5 ஆண்டுகள் கழித்து 1925இல் அருமை தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்ரீவைகுண்டம் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே பிறந்தார். ஸ்ரீவைகுண்டம் போன்ற பகுதியிலிருந்து பிறந்து இந்தியாவுடைய நில உடைமைக்கு, சாதி ஆதிக்கத்திற்கு இன்றைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற பகுதி ஸ்ரீவைகுண்டம். ஆனால் ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலிருந்து சாதியை மறுக்கிற, சாதிக்கு எதிராக ஒரு போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்த அருமை தோழர் நல்லக்கண்ணு பிறந்தார் என்பதே மிக முக்கியமான ஒரு வரலாற்று செய்தி. எனவே கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டு 5 ஆண்டுகள் கழித்து தோழர் நல்லக்கண்ணு பிறக்கிறார் 1925இல். 20 ஆண்டுகளில் அவருடைய வயது 20ஐ தொடுகிற போது ஏறத்தாழ 1940களில் அவருடைய இளம் வயதில் அவர் விடுதலை போராட்ட வீரராக மட்டுமல்ல, விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதின் விளைவாகவே கம்யூனிஸ்ட் கட்சியை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படுகிறது. தோழர் நல்லக்கண்ணு அவருடைய வாழ்க்கை நமக்கு எதை போதிக்கிறது என்று கேட்டால், அது ஒரு போற்றத்தக்க வாழ்க்கை, கொண்டாடத்தக்க வாழ்க்கை, பின்பற்றத்தக்க வாழ்க்கை என்பதோடு மட்டுமல்லாமல், எப்படி நல்லக்கண்ணு அவர்களால் இப்படி வாழ முடிந்தது என்கிற மிக முக்கியமான கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். 20 ஆண்டுகளில் அவருக்கு 20 வயது இருக்கிற போது விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்கிறார். அது அவரை கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தின் பக்கம் வந்து நிறுத்துகிறது. நாட்டில் நிறைய கட்சிகள் விடுதலைக்காக அன்று இருந்த கட்சிகளில் காங்கிரஸ் கட்சி, முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சி இப்படியான இயக்கங்கள் எல்லாம் தேச விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தாலும் கூட பிரிட்டிஷ் அரசு கம்யூனிஸ்ட் கட்சியைத்தான் தடை செய்தது. 1930களில் தடை செய்த கம்யூனிஸ்ட் கட்சி மீதான தடையை 1942இல் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெறுகிற காலம் வரை கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்தது. தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகள் எல்லோருமே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி என்கிற பேரில் அவர்கள் இயங்கினார்கள். தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்தார்கள், சிறை சென்றார்கள். இப்படியான ஒரு தியாக வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்ததை பார்க்கிறோம். பிரிட்டிஷ் அரசு காங்கிரஸாரையும் கைது செய்தது, கம்யூனிஸ்டுகளையும் கைது செய்தது. ஆனால் கம்யூனிஸ்டுகளை அது மிக கொடூரமாக சிறையில் நடத்தியது என்பதற்குத்தான் உதாரணங்கள் முழுவதும் நாம் சொல்ல முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய எல்லா நகரங்களின் பேரிலும் சதி வழக்கு. தமிழ்நாட்டை கூட எடுத்துக்கொண்டால் சென்னை சதி வழக்கு, கோவை சதி வழக்கு, மதுரை சதி வழக்கு, தூத்துக்குடி சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு என்று எல்லா ராமநாதபுரம் சதி வழக்கு என்று எல்லா பெயர்களிலும் அனைத்து நகரங்களின் பேரிலும் சதி வழக்குகள். இந்த சதி வழக்குகள் ஒவ்வொன்றும் கம்யூனிஸ்டுகள் மீது போடப்பட்ட சதி வழக்குகள். ஒரு சதி வழக்கு என்று சொன்னால் அதில் தோழர் நல்லக்கண்ணு கைது செய்யப்பட்டிருப்பார், தோழர் சங்கரையா கைது செய்யப்பட்டிருப்பார். இது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர்கள் கூட்டம் கூட்டமாக கைது செய்யப்பட்டு மிக கொடூரமான சிறை கொடுமையை அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு 8 ஆண்டு கால தோழர் நல்லக்கண்ணு அவருடைய வாழ்க்கையில் 8 ஆண்டு காலம் சிறை வாழ்க்கை. அதே போல பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்திருந்த காலத்தில் தலைமறைவாக இருந்து கட்சி பணி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் மலைப்பகுதியிலே, வனாந்திர பகுதிகளிலே அவர்கள் தங்கியிருப்பது, அங்கே இருந்து மாலை நேரங்களில் மாறுவேடம் விட்டுக்கொண்டு மக்கள் மத்தியிலே வந்து கட்சி பணி செய்வது, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மக்களை திரட்டுவது, மக்களை ஒரு இடதுசாரி இயக்கத்தின்பால் மக்களை ஈர்ப்பதற்கான அரசியலை முன்னெடுப்பது என்கிற பணிகளை எல்லாம் மிகுந்த துணிச்சலோடு நல்லக்கண்ணு போன்றவர்கள் மேற்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. வரலாற்றினுடைய ஓட்டத்தில் பிரிட்டிஷ் அரசு தடை செய்கிறது, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான தீவிர போராட்டங்கள் நடைபெறுகிறது, உலக பெரும்பஞ்சம் வருகிறது, இந்தியாவில் மிக கொடூரமான பஞ்சம் வருகிறது, உணவுக்கு ஒரு சிறு அளவு கூட உணவு கிடைக்காத அளவுக்கு பஞ்சம்
நேர்கிறது. இந்த பஞ்சம் நேருகிற போதெல்லாம் வேறு பல கட்சிகளைப் போல் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கவில்லை. தோழர் நல்லகண்ணு அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற போராட்டங்களில் ஒன்று. அன்றைக்கு நல்லகண்ணு தோழருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, அன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் மக்களுக்கு அரிசி போன்ற கோதுமை போன்ற அடிப்படை பொருட்கள், உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் உணவின்றி மக்கள் மடிகிறார்கள். கையிலே பணம் இருப்பவர்கள் கூட உணவுப் பொருளை வாங்க முடியவில்லை. காரணம், உணவுப் பொருளை எல்லாம் கடத்தல்காரர்கள், உணவு கடத்தல்காரர்கள் மூட்டை மூட்டையாக அவர்கள் கடத்தி வைத்திருந்த, பதுக்கி வைத்திருந்த ஒரு காலம் இருந்தது. அப்படிப்பட்ட நேரங்களில் கம்யூனிஸ்டுகள் இந்த இடத்திலே இந்த முதலாளி, இந்த நில உடைமையாளர் இத்தனை மூட்டை நெல்லை, இத்தனை மூட்டை கோதுமையை அவர் பதுக்கி வைத்திருக்கிறார் என்று அரசுக்கு தகவல் சொல்வார்கள். காவல்துறைக்கு, இன்னபிற துறைக்கு தகவல் தெரிவிப்பார்கள். சில நேரங்களில் அரசு நடவடிக்கை எடுத்து பதுக்கி வைக்கப்பட்ட பொருளை மீட்டு மக்களுக்கு விநியோகம் செய்வார்கள். ஆனால் பல இடங்களில் பதுக்கல்காரர்களோடு அதிகாரிகள் துணை சேர்ந்து கொண்டு இந்த பதுக்கலை அவர்கள் எடுக்க வரமாட்டார்கள். பதுக்கல்காரர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள மாட்டார்கள். அவ்வாறான நேரத்தில் இந்தியாவில் பலருக்கு தெரியாது, நான் சொல்கிறேன், நல்லகண்ணு போன்ற தோழர்கள், சங்கரையா போன்ற தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆயிரமான களப்பணியாளர்கள் அவ்வாறு பதுக்கி வைக்கப்படக்கூடிய நெல் மூட்டைகளை ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்களை திரட்டி அவர்களே அந்த இடத்தில் அந்த குடோனை உடைத்து நெல் மூட்டைகளை, அரிசி மூட்டைகளை, பருப்பு மூட்டைகளை எடுத்து அதற்கான நியாயமான தொகையை அங்கே வைத்துவிட்டு, இது திருடுவது அல்ல, முதலாளி வைத்திருக்கிற பதுக்கல் செய்து வைத்திருக்கக்கூடிய நெல்லை, அரிசியை, பருப்பு போன்ற தானியங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு ஈடான தொகையை அங்கே வைத்துவிட்டு கட்சியின் சார்பிலே பொதுமக்களுக்கு விநியோகிக்கிற பணிகள் நடைபெற்றது. மக்களின் துன்ப துயரங்களில் அப்படி இடையறாமல் பங்கெடுத்த ஒரு இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம். அந்த இயக்கத்தின் ஒரு இடைவிடாத ஒரு நெருக்கமான உறவோடு தோழர் நல்லகண்ணு போன்றவர்கள், சங்கரையா போன்றவர்கள் இருந்த காரணத்தினால், ஆகவேதான் நான் குறிப்பிட்டேன், இவருடைய வாழ்க்கை என்பது ஒரு வரலாறு என்று நாம் குறிப்பிடுவோம். இது தனி மனித வரலாறு அல்ல, ஒரு இயக்கத்தினுடைய வரலாறு, இன்னும் சொல்ல போனால் தேசத்தினுடைய வரலாறு என்று நாம் இந்த வரலாற்றை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொதுமக்களினுடைய நலனில் அவர்கள் மிகப்பெரிய அக்கறை கொண்டிருந்தார்கள். நான் அருமை தோழர் சங்கரையா அவர்களோடு ஒரு முறை விருதுநகர் ரயில் நிலையத்தில் அமர்ந்திருந்தேன். எனக்கு மிகுந்த, இப்போது நினைத்து பார்த்தால் கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் தோழர் சங்கரையா அவர்களுடைய அந்த நடவடிக்கையை குறித்து. 8 மணி 8:30 மணி இருக்கும். அவருக்கு வர வேண்டிய ரயில் வருவதற்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது. அரை மணி நேரமும் தோழர் சங்கரையா பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய கேள்வியில் மிக முக்கியமான ஒரு கேள்வி, இந்த விருதுநகர் ரயில் நிலையத்திற்கு எத்தனை கூட்ஸ் வண்டி வருகிறது, எத்தனை சரக்கு ரயில் வருகிறது என்று கேட்டார். திடீரென்று தோழர் சங்கரையா கேட்டவுடன் இதற்கு என்னால் பதிலளிக்க முடியவில்லை. நல்ல வேளையாக அருகில் இருந்த அந்த ரயில் நிலையத்தினுடைய அதிகாரி அவர் உடனடியாக வந்துவிட்டார். அவர் பதிலளித்தார், எத்தனை சரக்கு ரயில் வருகிறது, எத்தனை மூட்டை இங்கே சரக்கு கையாளப்படுகிறது என்கிற செய்தியெல்லாம் தோழர் சங்கரையா அவர்கள் பொறுமையாக கேட்டு தெரிந்து கொண்டார். அந்த நிலையத்தினுடைய அதிகாரி விடைபெற்று சென்ற பிறகு அவரிடம் நான் கேட்டேன், எதற்காக இதை இவ்வளவு அக்கறையாக கேட்டீர்கள் என்று தோழர் சங்கரையாவிடம் கேட்டபோது அவர் சொன்னார், விருதுநகர் என்று சொன்னாலே வர்த்தக நகரம். இந்த நகரத்தினுடைய வர்த்தகம் இன்றைக்கும் செழிப்பாக இருக்கிறதா என்பதை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்வது, இங்கே வந்து செல்கிற சரக்கு ரயிலை வைத்துத்தானே தெரிந்து கொள்ள முடியும் என்று தோழர் சங்கரையா கேட்டார். நான் அதிசயித்து போனேன். ஒரு நகரத்தின் மீது, அந்த நகரத்துக்கு திடீரென்று வந்து செல்கிற ஒரு தலைவர் அந்த நகரத்தினுடைய பெருமையின் மீது, அந்த நகரத்தினுடைய பொருளாதாரத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். இப்படித்தான் நல்லகண்ணு போன்றவர்கள், சங்கரையா போன்றவர்கள் மக்களினுடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்து வாழ்ந்தார்கள். எனவேதான் தமிழக மக்களால் மிகவும் நேசிக்கப்படுகிற தலைவர்களாக தோழர் சங்கரையா இருந்தார், நல்லகண்ணு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்க்கை அருமை தோழர் நல்லகண்ணு அவருடைய வாழ்க்கை. ஒரு 8 ஆண்டு காலம் சிறை வாழ்க்கை. அதே போல தலைமுறைவாக இருந்து கட்சி பணி செய்தது, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மக்களை திரட்டியது போன்ற பணிகளை மேற்கொள்கிறார். இவ்வளவு தீவிரமான போராட்டங்களுக்கு பிறகு நாட்டிற்கு விடுதலை கிடைக்கிறது. ஆனால் கொடுமை என்ன, விடுதலைக்கு பிறகு நம்முடைய சொந்த அரசாங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியை 1948 தடை செய்தது. என்ன காரணம்? விடுதலைக்காக போராடிய கட்சிகள் இந்த நாட்டில் அரசியல் விடுதலை கிடைத்தவுடன் அவர்கள் திருப்திப்பட்டு கொண்டார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் அரசியல் விடுதலையோடு திருப்தி அடையவில்லை. கம்யூனிஸ்டுகள் இங்கே மக்களுக்கு பொருளாதார விடுதலை வேண்டும் என்று முழக்கமிட்டது, மக்களுக்கு சமூக விடுதலை வேண்டும் என்று முழக்கமிட்டது. எப்படி சமூக விடுதலை கிடைக்கும், எப்படி பொருளாதார விடுதலை கிடைக்கும்? பிரிட்டிஷார் இருந்த இடத்திலே இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள்.
அன்றைக்கும் பிரிட்டிஷார் முதலாளிகளை ஆதரித்தார்கள். புதிதாக பொறுப்புக்கு வந்த விடுதலை பெற்றவுடன் வந்த அரசாங்கமும் இந்த நாட்டினுடைய முதலாளிகளை, பெருமுதலாளிகளை, கார்ப்பரேட்டுகளை, இன்னும் சொல்லப்போனால் நில உடைமையாளர்களை ஆதரித்தார்கள். எனவே பஞ்சாலைகளிலே 10 மணி நேரம் 15 மணி நேரம் வரை தொழிலாளர்கள் மிக கொடூரமாக சுரண்டப்பட்டார்கள். விடுமுறை என்பதே கிடையாது. விலங்குகளைப் போல் விடுதலை அடைந்த இந்தியாவில் தொழிலாளர்கள் பஞ்சாலைகளில, ஜின்னிங் ஃபேக்டரிகளில கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு முறையான கூலி வழங்கப்படவில்லை. நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்வேன், அன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய மகத்தான தலைவர்கள் ஆலை இருக்கிற எல்லா இடங்களிலும், தொழிற்சாலை இருக்கிற எல்லா இடங்களிலும் தொழிற்சங்கங்களை நிறுவி தொழிலாளருடைய உரிமைகளுக்கான செங்கொடியை கையில் ஏந்தி போராடினார்கள். அதே போல நில உடைமையாளர்கள் பண்ணை அடிமைகளாக விவசாய கூலிகளை நடத்தினார்கள். விவசாய கூலி என்கிற அந்த புதிய சொல் கிடையாது. இந்த புதிய சொல் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மண்ணிற்கு வழங்கிய சொல். அதுவரை பண்ணை அடிமைகள் என்றுதான் அவர்களுக்கு பெயர். கம்யூனிஸ்ட் கட்சி தான் இவர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் என்கிற ஒரு புதிய சொல்லாடலை உருவாக்கி இந்திய மண்ணிற்கு வழங்கியது. அப்படிப்பட்ட பண்ணை அடிமைகளுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக, நியாய கூலி வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு விடுமுறை வேண்டும் என்பதற்காக கிராமம் கிராமமாக செங்கொடி ஏற்றி வைத்து கம்யூனிஸ்ட் கட்சி போராடியது. விடுதலை அடைந்த நாட்டினுடைய அரசாங்கம் யோசித்தது, தொழிலாளிகளுக்காக போராடுகிற கம்யூனிஸ்ட் கட்சி, விவசாயிகளுக்காக போராடுகிற கம்யூனிஸ்ட் கட்சி, குத்தகை விவசாயிகளுக்காக போராடுகிற கம்யூனிஸ்ட் கட்சி, விவசாய கூலி தொழிலாளர்களுக்காக போராடுகிற கம்யூனிஸ்ட் கட்சியை இடையூறாக இந்திய முதலாளிகள் பார்த்தார்கள், இந்திய நில உடைமையாளர்கள் பார்த்தார்கள். எனவே நில உடைமையாளர்களின் அரசான இந்திய அரசு, பெருமுதலாளியின் அரசான இந்திய அரசு கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்தது. 1948 தடை செய்து 50 வரை தடை நீடித்தது. இந்த தடை செய்யப்பட்ட காலத்தில் இந்தியாவுடைய சிறைகளில் ரத்தம் வடிந்தது. அனைத்து சிறைகளிலும் கம்யூனிஸ்டுகள் நிரம்பி இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் 1949 கர்காக்குறிச்சி என்கிற கிராமத்திலே நல்லகண்ணு தலைமுறையாக இருக்கிறார். யாரோ ஒரு உளவாளிகள் நல்லகண்ணுவை காட்டி கொடுக்கவே காவல்துறையினர் அவரை கைது செய்கிறார்கள். 49 கைது செய்த காவல்துறை அவர் மீது மேலேறி நின்று பூட்ஸ் காலால் அவருடைய மார்பிலே ஏறி மிதிக்கிறார்கள். மிக கொடூரமான தாக்குதலை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. நல்லகண்ணு அவர்கள் சிறை வைக்கப்பட்டு மிக கொடூரமாக பூட்ஸ் காலால் தாக்கப்பட்டார். இதிலும் திருப்தி அடையாத ஒரு காவல்துறை அதிகாரி அவர் புகைத்து கொண்டிருந்த சிகரெட்டை வைத்து நல்லகண்ணு அவர்களுடைய மீசையிலே சூடு வைத்து கருக்கி ஒவ்வொரு முடியாக நல்லகண்ணனுடைய மீசையை கருக்கி அவர்கள் கொடூரமான சித்திரவதை செய்தார் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட சித்திரவதைகளால் நல்லகண்ணு போன்றவர்களுடைய உருக்கு போன்ற இதயத்தை குலைக்க முடியவில்லை. அவர் வாழ்நாளில் 80 ஆண்டுகளுக்கு மேலாக, அவருடைய வாழ்நாள் 100 ஆண்டுகளை கடந்தது என்று சொன்னால் அது 80 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மண் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் நடந்து திரிந்து, சைக்கிளில் சென்று, இருசக்கர வாகனத்தில் சென்று, பேருந்துகளில், ரயில்களில் பயணம் செய்து இறுதி வரை மக்கள் மத்தியில பேசிக் கொண்டிருந்த, எழுதி கொண்டிருந்த, சிந்தித்துக் கொண்டிருந்த, செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு மகத்தான தலைவனை இன்றைக்கு தமிழ்நாடு இழந்திருக்கிறது. நல்லகண்ணு அவருடைய மரணம் நமக்கு கவலையை ஏற்படுத்தினாலும் கூட அவருடைய கொண்டாட்டமான அந்த வாழ்க்கை உண்மையில் தமிழ் மக்கள் கொண்டாட வேண்டிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது ஒரு கம்யூனிஸ்ட் வாழ்க்கை. இந்த கம்யூனிஸ்ட் வாழ்க்கை அர்த்தமிழந்து போய்விடக்கூடாது என்று சொன்னால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் நல்லகண்ணுவை போல் வாழ வேண்டும், சங்கரையாவை போல் வாழ வேண்டும். ஏதோ ஒரு செய்தி அல்ல. சங்கரையாவுடைய வாழ்க்கையோ நல்லகண்ணருடைய வாழ்க்கையோ ஏதோ கடந்து போகிற ஒரு செய்தி அல்ல. எப்படி இந்த மனிதர்களால் இவ்வளவு ஈடுபாட்டோடு வாழ முடிந்தது? எல்லோரும் அரசியல் என்று சொன்னால் அது பிழைப்பு, அரசியல் என்று சொன்னால் தலைமுறை தலைமுறையாக பணம் சேர்ப்பது என்றுதான் இன்றைக்கு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு கவுன்சிலராக இருப்பவர் 5 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறார். ஒரு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அல்லது ஒரு கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் இன்றைக்கு கார்களிலே பறக்கிற ஒரு காலத்தில் நான் பெருமையோடு சொல்வேன், இந்த நிமிடம் வரை நல்லகண்ணு அவர்களுக்கு சொந்த வீடு இல்லை, சொந்தமாக ஒரு கார் இல்லை என்பதுதான் உண்மை. அவருக்கு தமிழக அரசு கடந்த ஆண்டு தகைசால் தமிழர் விருது கொடுத்தது. 10 லட்சம் ரூபாய் தொகையை வழங்கினார்கள். நல்லகண்ணு அவர்கள் அதற்கு மேல் தன்னுடைய சொந்த பணம் 5000 ரூபாயை சேர்த்து 10,05,000 ரூபாயை தமிழக மாணவர்களின் கல்விக்காக முதலமைச்சர் நிதிக்கே திருப்பி அனுப்பினார் என்பது வரலாறு. எனவே கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்காக வாழ்கிறவர்கள். மக்களுடைய வாழ்க்கை வேறு, கம்யூனிஸ்டுகளுடைய வாழ்க்கை வேறல்ல.
இவர்கள் பணத்திலிருந்து தூரம் நின்றவர்கள், பதவிகளிலிருந்து தூரம் நின்றவர்கள். ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், தோழர் நல்லகண்ணு அவருடைய அறம் சார்ந்த வாழ்க்கை என்பது வெறும் பேசுவதற்கு அல்ல, அது பின்பற்றத்தக்கது. தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் நல்லகண்ணு அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். நல்லகண்ணுவை போல் வாழ வேண்டும். பலரை நாம் உதாரணத்துக்கு குறிப்பிடுகிறோம். இவர் பெரிய காந்தியா, இவர் பெரிய காமராஜரா என்றெல்லாம் பலர் தமிழ்நாட்டில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என் காதுபட கேட்டிருக்கிறேன், இவர் பெரிய நல்லகண்ணுவா என்று சாதாரண மக்கள் பேசுகிற அந்த மொழியை கேட்டு நான் மகிழ்ந்திருக்கிறேன். எனவே நல்லகண்ணுவை போல் எல்லாரும் வாழ முடியும். காரணம், மக்கள் மீது அக்கறையும் நேர்மையும் அறமும் இருந்தால் நல்லகண்ணுவை போல் வாழ முடியும். தமிழக இளைஞர்கள் நல்லகண்ணு அவர்களை தன்னுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக ஏற்று அவரை போல் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.